அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியம் சேனல். வீட்லேருந்து பார்க்கக்கூடிய அளவுல நல்ல குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய அளவுல இந்த பிளாக் மேஜிக் காமெடியான படங்கள், ஒரு நல்ல காமிக்கலான படம், அந்த மாரி பாடி ஷாப் மாரியான படம், நல்ல ஒரு ஆபாசம் இல்லாத, விரசம் இல்லாத படமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் படக்கலாம். இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றுச்சு. 1 மாசத்துக்குள்ளேயே ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோடயே இப்போ நல்லா தமிழ் சிங்கோடயே நல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வீட்லேருந்து பார்க்கக்கூடிய அளவுல வீக்கெண்ட்ல நல்ல ஒரு சூப்பர் படமா நாளைக்கு சனி, ஞாயிறு அது வந்து கொண்டாடும் விதமா வந்திருக்க படம் இது படக்கலாம். தமிழ்ல கூட நல்லாவே வந்து குரல்லாம் நல்லாவே சிங்க் ஆயிருக்கு. தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். மலையாள படம் பார்க்குற ஒரு அந்த ஃபீலே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடின்னு சொல்லலாம். 30 வருஷம் கூட சொல்லலாம். சின்ன வாத்தியார்ன்னு ஒரு படம் வந்தது. சிங்கீதம் சீனிவாசன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க பாடி ஷாப் பத்தி. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தில வந்திருக்க படம் தான் இது. அந்த சாயல்ல தான் இருக்கும். அந்த படம் வந்தப்பலாம் அந்த அளவு பெரிய அளவுல வந்து யாரும் அந்த படத்த பத்தி பேசல. ஸோ இந்த படம் வந்து இப்போ வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு உலக அளவுல எல்லா ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்ட படமா வந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிற ஷராஃபுதீன் வந்து பிளாக் மேஜிக் அந்த மாரி விஷயங்கள்லலாம் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம். அந்த பிளாக் மேஜிக்க வச்சு இன்னொரு ப்ரொஃபஸர வந்து கண்ட்ரோல் பண்ணி அவரோட போஸ்டிங்கில இவரு வந்து உட்கார்றாரு ஹெச்ஓடியா. அவர வந்து பைத்தியம் மாரி பட்டம் கட்டி அவர வந்து வெளியேத்திட்டு அந்த போஸ்டிங்கில இவரு உட்கார்றாரு. இத வந்து அந்த நேரம் அவர் பண்ணும்போது கவனிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்டான சந்தீப் பிரதீப் வந்து இத கவனிச்சிடுறாரு. ஸோ இத போய் அவரோட கூட இருக்க ஒரு ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்றாரு. இவங்க 4 பேரும் வந்து அந்த சராஃபுதீன வந்து அ அவர்ட்ட வந்து இந்த பிளாக் மேஜிக்க வந்து கைப்பத்தி, இவரு வந்து இந்த ப்ரொஃபஸர காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க முயற்சியில இறங்குறாங்க. அது என்ன பிளாக் மேஜிக்ன்னு தெரிஞ்சுக்கலான்னு களத்துல இறங்கும்போது, எதிர்பாராத விதமா இந்த 3 பேருமே அந்த ஒரு பாடி ஷாப்ல மாட்டிக்கிறாங்க. அந்த லூடோ மாரியான கேம் விளையாட போயி, அந்த ஸ்டூடெண்ட்டான சந்தீப் பிரதீப்பும், அ 2 ப்ரொஃபஸர்களான ஷராஃபுதீனும், சக ப்ரொஃபஸரான சூரஜ் வெஜிரமடும். ஸோ இதுக்கப்புறம் பாடி ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவங்கவங்க பாடிக்குள்ள அவங்க போனாங்களா? அப்படிங்கிறது தான் படத்தோட பேலன்ஸான விறுவிறுப்பா முடியிற கிளைமாக்ஸோட முடியிற பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, நேஷனல் அவார்டு வின்னர் சூரஜ் வெஜிரமுடு. அவரு இந்த படத்துல வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த பிளாக் மேஜிக் ஆனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள், அப்புறம் சராஃபுதீன போயிட்டு அந்த காலேஜ்லயே வந்து அவர் மேல ஒரு மயக்க மருந்து அடிச்சு அந்த லாக்கெட்ட எடுக்கிறது. பிளாக் மேஜிக்கு ரிலீஸ் பண்ற அந்த கீ மாரியான லாக்கெட்ட எடுக்கிறது. அப்படின்னு அது இல்லாம ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு சென்டிமென்ட்டா பேசுறது. எமோஷனல் ஆவுறது. பாடி ஷாப்புக்கு அப்புறம் அவர் இந்த குடிச்சிட்டு பிரச்சனை பண்றதுன்னு சொல்லி எல்லா சீனையும் நல்லாவே கொண்டு போறாரு. அவரோட ஜோன்ல நல்லா நடிச்சிருக்காரு. சூரஜ் வெஜிரமுடு அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஷராஃபுதீன் தான் படத்துல மெயின் பில்லர் மாரி. அவரு தான் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான, ஸ்ட்ராங்கான, ஒரு போல்டான, ஒரு கிரே ஷேடு உள்ள ஒரு பிளாக் மேஜிக் பண்ற மாரியான ஒரு கேரக்டர நல்லாவே பின்னி எடுத்திருக்காரு ஷராஃபுதீன். அவர் கேரக்டர் அவர் கரியர்ல இது முக்கியமான படம்னே சொல்லலாம். படத்துல ஹோல்ட் பண்ணி படத்த வந்து பில்லர் மாரி தாங்கி பிடிக்கிறாரு. அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அவரும் எக்ஸ்பீரியன்ஸான நடிகரு. பிரேமம் மாரியான படங்கள்லயும் வந்து கவனம் எடுத்தவரு. நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு மலையாளத்துல. தமிழ்லயும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அதுல ஸ்டூடெண்ட்டா வந்து சந்தீப் பிரதீப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாடி ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு கட்ஸு, அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸரோட பாடி ஸ்வாப் ஆனதுக்கு மாரியான அவரோட கேரக்டரைசேஷன் வந்ததுக்கப்புறம் உண்டான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே பண்ணியிருக்காரு. சந்தீப் பிரதீப்க்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேசன் நல்லாவே ஃபீல் குட்டாவே படத்துல அந்த ஒரு காட்சிகள்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு. இந்த படத்த வந்து மனோஜ் ஸ்வராஜ்ன்றவர் தான் 2, 3 பேரோட கதைய எடுத்து அவரோட இணஞ்சு பண்ணி, தனியா வந்து இயக்கியிருக்காரு மனோஜ் ஸ்வராஜ். நல்லாவே கொண்டு போயிருக்காரு இந்த படம். ஸோ நல்லாவே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளே அந்த படத்துக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். அதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு மேஜிக்கு. ஸோ அதிலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து யார் எந்த கேரக்டர்ன்னு சொல்லி நமக்கே ஒரு கன்ஃப்யூஸ் ஆகி நம்ம கண்ண நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு நம்ம வெற்றிய பார்க்கலாம். ஸோ படம் ஆஹா, ஓஹோ! மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்கு. ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா, இந்த படத்த வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிப்பீட்டடா வந்த மாரி இருக்கு. அந்த பாடி ஷாப்ல வந்து நம்மளே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரியான சில காட்சிகள்லாம் இருக்கு. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் காமிக்கல் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அது ஒரு 10, 20 நிமிஷம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ சொல்லக்கூடிய அளவுல இருக்கு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போகுது. அதுல இன்டர் பிளாக்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து கிட்டத்தட்ட அந்த வந்த சீனே ரிப்பீட் ஆன மாரி ஒரு ஃபீல் வந்துருது.
அது இல்லாம ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்கு. இந்த மாதிரியான படங்கள் லாஜிக் மிஸ்டேக் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இது ஏற்கனவே நம்ம இந்த படம் பார்க்கும்போது சின்ன வாத்தியார் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பெரிய அளவுல எந்த ஒரு இதையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது இல்லாம புதுசா பார்க்குறவங்களுக்கு வேணா இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே இந்த மாரி படங்கள்லாம் 2, 3 தமிழ்ல கூட வந்திருக்கு. மலையாளத்தில கூட ரோமாஞ்சம் சொல்லி சில வருஷங்கள் முன்னாடி வந்திருக்கு. ஸோ, அதனால மலையாள ரசிகர்கள் கூட எந்த அளவுக்கு இத ஓடிடில வந்து பார்ப்பாங்க அப்படின்றது தெரியல. சின்ன சின்ன குறைகள் தான். மத்தபடி மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் ஓடிடில இப்ப வீட்லருந்து பார்க்கக்கூடிய தமிழ் டப்பிங்கோட நல்லா சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படம். குழந்தைகளோட பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தரமான படம். இந்த வருஷம் மலையாளத்தில வந்த நல்ல காமெடி படங்கள், நல்ல ஒரு வித்தியாசமான படம். அந்த படத்துக்குள்ளேயே நம்ம என்டர் ஆகி படத்துல ஒரு பார்வையாளரா இருக்க அந்த ஒரு நடக்கிற விஷயங்கள் நம்மளே பார்க்கக்கூடிய அளவுல ஒரு கதைக்களமா இருக்க படங்கள் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான படங்கள்ல ஒண்ணு. ஸோ நம்ம சைட்லேருந்து மஸ்ட் வாட்ச் ஹைலி ரெக்கமெண்டட். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ வெளியிலலாம் அலைய வேண்டாம். சனி, ஞாயிறு விடுமுறைய வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம். ஸோ அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. நம்மளோட வெர்டிக்ட் மஸ்ட் வாட்ச். இந்த படம் இப்போ ஜியோ ஸ்டார் ஓடிடில தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. மலையாளம் வெர்ஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கணும் பாருங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே சிங்க் ஆயிருக்கு. ஸோ பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஒரு புதிய வித்தியாசமான அனுபவமா இருக்கும். உங்க கமெண்ட்ஸ வந்து தெரியப்படுத்துங்க. படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தரமான படம். ஸோ வேற ஒரு ரிவ்யூ அல்லது திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.